ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான முட்டை குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு உடஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. ஜீரகம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதோட ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகாய், அதையும் கீறி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் நாம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுப்போம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதோட சின்னதாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி சாஃப்டாக வரணும். அதனால் லைட்டாக கலந்து விட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை நான் வேக விட போகிறேன். இது வேகிற டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், நீங்கள் தேங்காய் துருவலாக எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட பாதி தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம். பாதி தக்காளி எடுத்துட்டு 5-6 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி சேர்த்துடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நாம் இதோட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். நீங்கள் இதோட கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்தாலும் குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயிலே மசாலா பொடியெல்லாம் வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போவே சேர்த்துடலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இந்த குழம்புல தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கெட்டியாக வரணும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடும். நான் இன்னுமே நல்லா கெட்டியாக விட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் நான் இதோட 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் கொதிக்க விட்டேன். நல்லா இந்த அளவுக்கு குழம்பு கெட்டியாக வந்துடுச்சு. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு 4-5 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போ அடிப்பக்கம் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு முட்டையை மட்டும் லைட்டாக திருப்பி போட்டுப்போம். திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நாம் இதை வேக விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். அடிக்கடி கலந்து விடக்கூடாது. லைட்டாக சாஃப்டாக திருப்பி போட்டுக்கோங்க, இல்லைனா முட்டைலாம் உடஞ்சிற மாதிரி ஆகிடும். முழு முட்டையாக இருக்காது. இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக விட்டுடலாம். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பும் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. முட்டை குழம்ப முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி கரண்டி போட்டு கிளறி விடாதீங்க, முட்டை உடஞ்சிடும். அவ்வளோதான், இதை நாம் சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.